காண்டு எடுத்துருக்கீங்க. இது எதுவுமே தெரியலடா. இல்லை பொருத்தமும் கரெக்டாக இருக்குதுடா இது. ஏய் அங்கே இருக்குதுடா. இங்கே கண்மணி அக்கா, கண்மணி நீங்கள் தானா? கண்மணி அக்கா, என்னாச்சா? என்னடா சொல்லிடுறானா? புரியல. ஒரு பின்னாடி பிடிச்சி வலிச்சா மாதிரியே இருந்தாங்க. போடுறான். டேய் கிஷோர், யாரும் மயக்கமா இருக்கா? இங்கே ஒரு பில்டிங் இருக்குறா. கீழே பார்த்து வா. கீழே பார்த்து வர. இது என்ன பிளேஸ் ப்ரோ இது? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்க இடம் ரொம்பவே த்ரில்லிங்கான இடம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா இந்த இடத்த பற்றின ஸ்டோரி கேட்டப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. யாரும் நடக்கிற மாதிரி கேட்குங்க. இப்போ நம்ம வந்தப்போ எதுவுமே சவுண்டே கேட்கல தானே? சரி நீ வா ஃபோன் பண்ணுவா நீ. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம டீமில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம கிஷோர் தான். ஃபர்ஸ்ட் இவனை பற்றி சொல்லிடுறேன். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கிஷோர் தான், அதுதான். சரி விடு. ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தான். நான் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணியிருப்பேன் இவனோட ஃபேஸை. கார்ட் கோஸ்ட்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் நானும் சின்ன தான் போயிட்டு பண்ணியிருந்தோம். அந்த இடத்த எங்களுக்கு சொன்னதே நம்ம கிஷோர் தான். முன்னாடி வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ ஷூட்காக போயிருந்தப்போ நடந்த ஒரு சம்பவத்தினால எனக்கு அந்த இடத்த பற்றி சொல்லியிருந்தான். அந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ இந்த கதைக்கு வந்துருவோமா? ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வீடு கிட்ட இருக்குது. அது எல்லாமே வந்து இப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஹைவே போயிட்டுருக்கு கைஸ். ஸோ அந்த ஹைவேயில் கரெக்டாக இந்த கேட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்து ஒரு சில வீடு வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம்னு சொல்லலாம். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து இதே குவார்ட்டர்ஸில் இருக்கவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து அந்த பொண்ணோட வீட்டில் வந்து யாருமே இல்லை. ஸோ வந்து 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டைமில் 2 பேர்த்துக்குள்ளேயும் ஏதோ வாக்குவாதத்தில் அந்த பொண்ணை வந்து இந்த பையன் வந்து அடிச்சிட்ருக்கான். அடித்ததில் அந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்துட்டுருக்கா. ஆனால் வந்து அடிபட்டுருக்கா. அதுக்கு ஏதோ அடி எதுவும் பரல தானே? அடிதான் பரல, ஜஸ்ட்டு ஒரு அரை மட்டும் விட்டதா தானே? ஒரு அடிக்கே சேர்த்துக்கணும். பார்த்தாங்க இந்த குவார்ட்டர்ஸில் ஏதோ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இறந்துருக்கா. அந்த பொண்ணோட பேர் சொல்லலாமா? சுபாஷே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணியா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்துட்டான்னு தெரிஞ்சோடனே அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டான். ஸோ அதுக்கப்புறமா ஊருக்கு போயிருந்தா அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு இறந்துருக்க விஷயமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பண்ண வேண்டிய சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணியுமே இந்த குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு காலனி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வீடு கிட்டே இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட ஏஜ்லேயே இருக்கிற ஒரு சில பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் வந்து இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அவன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருந்திருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இறந்துக்கிட்டே இருக்கிறனால ஒருத்தராக வந்து இந்த இடத்த காலி பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 8.5 இயர்ஸாக இந்த இடம் கைவிட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இதை பார்க்குறப்ப இந்த பில்டிங் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கட்டப்பட்ட பில்டிங் நினைக்கிறேன். ஆனால் கைவிடப்பட்டு ஒரு 8.5 இயர்ஸ் தான் ஆகுது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல பசங்க வந்து பார்த்திங்கன்னா யார் வந்தாலுமே இந்த ஆன்மா வந்து எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். அண்டு நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி சொன்னதும் நம்ம சீனு தான். அதனாலே வந்து அவங்க எல்லாம் குடும்பம் காலி பண்ணி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். நாங்கள் 3 பேரும் கண்மணி கூட கண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு பலியாடு. ஏன்னா அந்த ஏஜ் கேட்டகரி உங்களோட ஏஜ் என்ன 20. ஏன்னா அந்த ஏஜ் கேட்டகரி கிஷோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இப்போ 20 ஆகுது. ஸோ அவனும் வந்திருக்கான் இன்றைக்கி. அவன் வந்து இன்றைக்கி ஆக்சிடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் கூட வந்து ஜாயிண்ட் ஆகிட்டான். ஆனால் இன்றைக்கி அவன் வந்த இடம் ரொம்ப தப்பான இடம்ட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 20க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இவன் தான் குறிப்பிட்ட கரெக்டாக அந்த ஏஜில் இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கூட நம்ம சேர்த்து 20 இல்லை 30 மேலே போகுது. 20 சமாளிக்கிறது. சரி நான் 93 தான் போகிறேன். 90s கிட் தான். 90s கிட் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வியூஸே போகல ஷேர் பண்ணுறாங்க, பார்க்கவே மாட்டாங்க. நானும் போன வீடியோலையும் புலம்பிட்டேன்ப்பா. உங்கள்கிட்ட இல்லை பேய்கிட்டே புலம்பிட்டேன் நான். ஏன் பேயாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்தேன், அதுவுமே இன்னும் சப்போர்ட் பண்ணல. ஸோ நீங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த அன்பு நல்ல உள்ளங்க நீங்கள் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே நாங்கள் கண்மணி அக்கா நீயும் சப்போர்ட் பண்ண எங்களுக்கு. நீ சப்போர்ட் பண்ணுதா வச்சு செய்தான்றதை பார்த்துருவோம். சரி நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ரெடியா? நீ தான் கண்மணி கூட வந்து பார்த்தோன்னா காதலனா வந்திருக்கேன் இன்னைக்கு. அப்போ கண்மணினா செல்வா தான். செல்வா, அப்போ உன் பேரை மாற்றிடலாம். தெரியுது அங்கே ஏதோ ரேடியோ மாதிரி ஏதோ தெரியுதா உனக்கு? கண்ணுக்கு தெரியுது, கேமராவில் தெரியல. தெரியுதா? ஏதோ ரேடியோ மாதிரியா இருக்கா? ஏதாவது லைட்டு மாதிரி இல்லை, கண்ணு மாதிரி. என்ன அது? ஏதோ வருதுடா அங்கே, தெரியுதா? என்னது அது? ஓடுதுடா. ஓடுது கண்மணி. பூனை ஆச்சு. அதுக்குள்ளே கண்மணி இருந்தீங்க பார்த்தீங்களா? ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. எந்த புண்ணியம் ப்ரோ அவங்க சொன்னால் இந்த செத்துக்கான என்ன வேணா சொல்லலாம்ல. ப்ரோ இந்த லொக்கேஷன் எந்த புண்ணியம் ப்ரோ சொன்னா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நீ தானே வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண விஷயத்த. கலெக்ட் பண்ண நான் என்ன பண்ணேன்? எங்கே விட்டீங்க? 1 மந்த்து மேலே என்கிட்ட சொல்லுங்க. பார்த்தோம் வயசு இங்கே பார்த்து தான் போகணும் ப்ரோ. கீழே பார்த்து சேஃபாக போங்க. இந்த இடத்த பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். இது நான் இந்த இடத்துல வாசலே இல்லை. இந்த இடத்துல வாசலே இல்லைடா. நம்ம நடக்கத்தே இடம் இல்லை எங்கே உங்களுக்கு? கண்டிப்பாக பாம்பு எதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேஃபாக வாங்க. இந்த இடம் லொக்கேஷன் சொன்னேன் என் கையில் மாட்டினா பார்த்துக்கலாம். ஹலோ, ஆனால் கண்டிப்பாக இங்கே ஆளுங்க யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற மனுஷனே இல்லை. என்ன இது? பேய் காடு மாதிரி இருக்கு. பேய் காடா என்ன இது? எல்லாரும் ஏதோ கதவை டம்முன்னு அடிச்ச சவுண்ட் தானே கேட்டுது. கீழே பண்ண வருது, பார்த்து போங்க. ஒரு பக்கம் பாத்ரூம் ஓடிற சவுண்டு கேட்குது ப்ரோ. எப்படி தான்டா போகுது? போ ரைட் போகலாமா? ரைட்டில் அந்த சைடா போ.
தூக்கி கண்மணி இருக்கீங்களா? ஃபுல்லாக இதுவாக தான்டா இருக்கு. இது எப்படி உள்ளது? என்னடா எதுவுமே தெரியலடா. ஏய் ஆமாடா தோ வாடா வாடா வாடா. தோ இங்கே தான்டா இருக்கு. இங்கே எதுன்னு ஓடுறியாடா அது பின்னாடி? இங்கே தான்டா இங்கே தான்டா. இந்த வீட்டுக்கு ஓடா ஐயோ என்னடா இது? பேய் பின்னாடி சொன்னான். பேய் பொண்ணோட சொல்லடா. வாடா வா. நம்ம தான் இத்தனை பேர் இருக்குண்ணா. அப்புறம் ஏன்டா பயம்? நீங்கள் பார்த்துட்டீங்களா கோப்ரோவில் கேப்சர் ஆயிடுச்சு தெளிவா? ஏன்னா அதுக்கு எனக்கு இங்கே எட்டி பார்த்தது மட்டும்தான் கேப்சர் ஆச்சு. என்னதுன்னு தெரியல. மரம் வளர்ந்துருக்கோ. இங்கே தானே பார்த்தோம். இந்த ரூம் தானே கரெக்டா? ஆமாம் கரெக்டாக இந்த ரூமில் தான் பார்க்குறேன். ஆசிடா? ஆமாம் ஆசிட் அது நூறு என்ன மாதிரி இருக்கு? ஓ எப்போ வச்சது ப்ரோ? சின்ன சின்ன பானை இருக்குண்ணா. அந்த சடங்கு பானையா? ஏன்னா அந்த சடங்கு செய்வாங்க அந்த பானை. கண்மணியக்கா உன்னோட காதல் அந்த இருக்கான். ஏய் இது என்ன விபூதி மாதிரி தான்டா இருக்கு. அதோட அஸ்தியா? அதோட அஸ்தியோ தெரியுதா? விபூதி மாதிரி தானே இருக்குது இதெல்லாம். ஓ பயம் காட்டாதுண்ணா. இவ்வளோ ஒன்றும் இல்லைடா. தெரியாம லொக்கேஷன் வந்துட்டோமா நம்ம? தெரியாம லொக்கேஷன் தெரியாம அவங்க கூட வந்துட்டோம் போல. ஆம்புலன்ஸ் தானே மறுபடியும் அவனுக்கு போயிட்டான் உங்களுக்கு. இந்த ரோட்டில் ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னாங்கல்ல. கண்மணி அக்கா உங்களுக்கு என்ன வயசாகுது தெரியல. இப்போது உங்கள் அக்கானே கூப்பிடுறேன். எங்களை எதுவும் பண்ணாதீங்க சரியா? வந்தவொடனே பொருள் எடுக்கக்கூடாது. மறுபடியும் மண்டியிலே போட்டுருவோம் நான். ப்ரோ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வீடியோல பொருள் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு பேர் ஆகிட்டு நீங்க வேற அக்கா வீட்டு உயிரெல்லாம் கொடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் வேற என்ன கொடுத்துருப்பாரியா? 20 வயசு 20 வயசு சைடில் வச்சுக்க சொல்றீங்களா? இந்த வீட்டில் என்ன அங்கங்கே பானை பானையாக இருக்குது. ப்ரோ என்ன தெரியல. இது கிட்டலாம் போகாதீங்க. இல்லை ஆனால் மரம் மாதிரி தான்டா இருக்குது. ப்ரோ எப்படி கது இதில் எப்படி ப்ரோ மழை வரும்? லாஜிக்கெல்லாம் பேசினேரு. கற்பாம்பூச்சி ஸ்பூக்கி இல்லை அப்போ இது என்ன இது மரம் தான். அந்த ஈரப்பதத்தில் வந்து மரம் வளர்ந்துருக்கா? யார் யார் நீ எங்கிட்ட போச்சா? அப்போ இதுக்கு இப்போ அர்த்தம் என்ன எனக்கு புரியலையே. இல்லை ஏதோ குழவி கூடா? எனக்கும் புரியல. பேயை பார்த்துட்டு சிச்சுன்னு பேசினீங்க நீங்க வேற. அதுதான் ஓடுது. அது நம்மளை பார்த்து பயந்து ஓடுறப்ப கண்மணியாக்கா காலை பிடிச்சிட்டு தண்ணி வச்சுட்டு போறாங்க. இங்கெல்லாம் பாச்சா செல்லாதீங்க. நாங்களாம் ரவுடி சம்பாடுவோம். யாரு சாமி நீ? யாரு எங்கேருந்து வந்துருக்குற? இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுவாக தான் இருக்குது. இந்த பேய் காடுக்கான 10 பொருத்தமும் கரெக்டாக இருக்குதுடா இதுக்கு. ஏய் அங்கே இருக்குதுடா கண்மணி அக்கா. கண்மணி நீங்கள் தானா? கண்மணியாக்கா ஃபர்ஸ்ட் ஆனால் இந்த வீட்டில் தானே இருந்தது. நம்மளை வெல்கம் பண்ணானா?
வெல்கம் பண்ணுறது ஆல்ரெடி பண்ணிடுச்சு. அங்கே போய் அவன் வெல்கம் பண்ணிட்டு லட்டு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணிட்டு நீங்கள் வேறு ப்ரோ கீழே பார்த்து போங்க. ஸ்னேக் போட்டால் கூட நம்மளை போட்டுருவாங்க பார்த்துங்க. அங்கேயே மட்டும் ஏன் போறீங்க? அங்கே தான் இருக்குதுன்னு தெரியுதுல. ஏற்கனவே அங்கே இருந்தது, இப்போ எப்படி அதுக்குள்ளே இங்கே வந்துருக்கோம்? கண்மணி அக்கா என்னடா நீ பேய் கூட இல்லைன்னு நான் கூட சேர்ந்து கால் தடுக்குதுடா. அப்போ வேணாம். வா வா, அதுதான் நல்லா சொல்லணும். யாடா ஓகே குழவின்னு சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி குழவி ஏதோ கொத்துதுன்னு நினச்சிருந்தா. எல்லாம் காய் கொஞ்ச நேரம் வயிறு ஐயோ நீ விளாட்றதுக்கு நேரம் இல்லை ஸ்பூக்கி. இது கண்மணி அக்காக அங்கே பார்த்து கோத்து விட்டுருவேன். கொஞ்சம் பிசிறு கிளம்பிருச்சு. உங்களுக்கு அதுக்கு மேலே எங்களுக்கு கிளம்பிச்சு. 4 நம்பருங்களா? பாருங்க ஒன்றும் தெரியாது ஃபுல்லாக இது பாருங்க. இதை பாரு பேய் பார்த்துட்டு கண்மணிக்கா இருக்கீங்களா இங்கே? இப்படிதான் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது. இப்போ எங்க முன்னாடி வர முடியுமா? கண்மணி கண்மணி வந்து காலை வச்சு படிச்சுட்டு போகுது. அப்போ தெரியும் உங்களுக்கு. நீ என்ன நெகட்டிவாகவே பேசுகிற? ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவரா யாரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். உன்னை தேடி பார்க்கையில் எங்களுக்கு மூச்சு முட்டுது. யாரோ அலற மாதிரி கேட்குது. எந்த சைடு பண்ணுங்க ப்ரோ மேலே பார்த்து வீடு எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே ஃபுல் டேமேஜில் தான் இருக்குது. அது பாரு மேலே, அதெல்லாம் மேலே கீழே ஊந்துடும். கண்டிப்பாக தள்ளலாம். கைஸ் பாருங்களா, நீ இங்கே சவுண்டு கொடுக்குறது பார்க்குறேன். இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. என்னமோ அங்கங்கே வெளியே எங்கேயோ நிற்கிற மாதிரியே தெரியுதுடா. லைட் அடிச்சு பார்த்தா அங்கங்கே இருட்டாக இருக்கா? என் மனம் பிராந்தியா, மன பிரம்மையா, மன விஸ்கியா? இதுலயே இருங்க நீங்க. கண்மணிக்கா தம்பிங்க உன் கூட பேசுறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குமே. என்னாச்சு? இங்கே பாருங்க என்ன சாமி ஏன்டா இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்குறது? பேசுன மாதிரி அது ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்கா? உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு எதுவும் கேட்கலையே. எனக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு லைட்டாக அலற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அங்கே இருந்து நின்று இருந்தப்போ எனக்கு கூப்பிட்ற மாதிரி கேட்குறேன். பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குண்ணா எனக்கு. நான் காமெடி பண்ணுறேன். காமெடியா? இப்போ பார்த்தீங்களா? இங்கே தானே பார்த்தீங்க. இந்த ரூம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ யாரும் வந்தாங்களா? போதுமா? காமெடி பண்ணுறேன். என்ன கேட்குது உங்களுக்கு? கேட்க மாட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? சத்தியமாக கேட்கலடா. எனக்கு கேட்குதேண்ணா. நீ எங்கள் பின்னாடியே வா. நான் அப்போல தான் பண்ணுறேன். ஓ கூப்பிட்ற மாதிரியே கேட்குறேன். கண்மணி அக்கா எங்கே இருக்கீங்க? அடுத்து நாங்கள் எங்கே வரணும்னு நினைக்கிறீங்க? என்னாச்சுடா? என்னடா அது பின்னாடி சொல்லிடுறானா? புரியல. அது பின்னாடி குச்சி வலிச்சா மாதிரியே இருக்குண்ணா எனக்கு. அப்படி உள்ளதாக இருக்குது கொடுக்குது. ஃபோன் பண்ணோம் பார்த்து. கண்மணிக்கா கூட இருக்கு. இங்கே போகுது. வீட்டுக்குள்ளதான்டா. வீட்டுக்குள்ளதான். கண்மணி கண்மணி நீங்கள் தான் அதை காண்டு எடுத்துருக்கிறீங்க. எங்கே இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் ஆடு. கருப்பா தெரியா? வரலடா இப்போ. டார்ச் அடிங்க. நீ பாருண்ணா என்னையானா கூப்பிட்றாரு.
அது கண்ணு மாதிரி தெரியுது அந்த இடத்துல. ப்ரோ வெறும் கண்ணு மட்டும் தானா தெரியுது அந்த இடத்துல. ஓ ப்ரோ கது ப்ரோ ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ உள்ள சவுண்டு கேட்குது. கண்மணி அக்கா உள்ளே இருக்கீங்களா? நீ பேசுகிற சவுண்டு கிளியராக கேட்குது. என்னை கூப்பிட்ற மாதிரியே என் பேர் எப்படி அதுக்கு தெரியும்? நம்ம தான் வந்தோடனே சொன்னோமே. ஆமாம் வீடியோவில் வந்தா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. கம்முன்னு என் ஒருத்தன் ப்ரோ எனக்கு சாமி இந்த ஏதோ ஒரு வாங்க வாங்க. இப்போ தெரியும். பார்த்துட்டு வந்துடும். வெளியே ரொம்ப டார்ச் வச்சுக்க. கண்மணிக்கா உள்ளே வரேன், தயவு செஞ்சு எங்களை அட்டாக் பண்ணாதீங்க. என்ன ப்ரோ ஃபாஸ்ட்டாக போச்சு. இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. பார்த்துட்டேன். கண்மணி அக்கா நீ உள்ளே தானே இருக்க? உன்னை பார்த்துட்டேன், தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துடு. கண்மணி அக்கா ஏய் இங்கே தான் நான் பார்த்தேன், தெளிவாக க்ளீனாக பார்த்தேன். இந்த இடத்துல ஓடிச்சு கைஸ். நம்ம கரெக்டாக அது கேப்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக க்ளீனாக இந்த இடத்துல இப்படி ஓடி இருந்தது. இந்த இடத்துல நல்லா இன்னும் ஜன்னலே உடைக்குது. ஏய் கண்மணி கண்மணி அக்கா ரொம்ப கோவமா இருக்கீங்களோ? உங்களை கூல் பண்ற மாதிரி கிஷோர் இப்போ பாட்டு பாடுவாங்க, ஓகேவா? கிஷோர் பயத்தில் வச்சா பாட்டுலாம் பாட மாட்டாரு. ஜன்னலே ஃபுல்லாக ஆடுது. ஒருவேளை ஜன்னல் இருக்காதுங்களா? ஆமாண்டா, மண்ணுலாம் கொட்டுதுறான். ஏதோ குழையில் இது இருக்கு போது உள்ள. விக்கி விக்கி அழுவாங்கல்ல. க்ளீனாக கேட்குது. அது அப்போதுலேருந்தே சொல்லுங்க, நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க. ஜென்ஸ் வாய்ஸ் கேட்குது பார்த்தீங்க. ஜென்ஸ் வாய்ஸ்? ஆமாம் கேட்குது பாரு, பேசுகிற மாதிரி கேட்குது பாரு. அப்படி நான் அப்படியே சொன்னேன், அதான் வேணான்னு சொன்னேன். எனக்கு ஒரு பொண்ணு யாருமே இல்லாத இடத்துல இப்படி ஜென்ஸ் வாய்ஸ் கேட்கும். வெளியே எங்களை சுற்றி, இந்த வீடை சுற்றி வந்து யாரும் நடக்கிறாங்க. கேக்குதா? எனக்கு ஆளுங்க யாருமே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நான் 200% கேரக்டர். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, பேய் கால் இருக்குமா? நடக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. அதுக்கு பேய்க்கு கையே கால் இருக்க கால் இருக்குமா? இருக்காதாரா? டேய் இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறீங்களா? 18+ பேசுகிறேன். ப்ரோ நான் இந்த நிலைமை சவுண்ட் வச்சு ப்ரோ எப்போ தேர ப்ரோ போயிட்டு இதே தான் நானும் போயிட்டேன் அங்கங்கே. போயிட்டு ப்ரோ தேர ப்ரோ. அப்பா நடுக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. கண்மணி, ஒருவேளை அப்பா சொல்கிறத கோவப்படுதோ? ஏய் டார்லிங். குச்சிங்க டார்லிங்க, தூக்கிட்டு போய்டும் டார்லிங் உங்களை. ஐ லவ் யூ. ஆல்ரெடி 3 மட்டை 4வது மட்டை நீங்கள் தான் போடுறீங்க. நான் வரல எப்பா ஏக்கா, நான் வரல ஏக்கா. இவ்வளோ அது அட்டகாசம் பண்ணியும் அது லவ் யூ சொல்றீங்கப்பா. நெக்ஸ்ட் ஏரியா அதிகம் சொல்லுங்க உங்களுக்கு. கண்மணி அன்போடு காதல். பாத்தீங்களா? ஓ இங்கதான் உட்கார்ந்திருந்தது. இங்கே தான் உட்காந்துருந்துச்சு. கரெக்டாக இந்த இடத்துல குத்து வச்சு உட்காந்துருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல தானே குத்து வச்சு உட்காந்துருந்தது. இப்படி இந்த வாசலில் தான். ரூம் பார்த்தீங்களா? ம் நகர்த்து. நேரத்தில் பேர் அந்த மாதிரி இருக்கு. சுற்றி சுற்றி நடக்கிற சவுண்டு கேட்கல. யாரும் நம்ம சுற்றி நடக்கிற மாதிரியே தான் இருக்குது. க்ளீனாக கேட்குது. இப்போ பாரு.
கண்மணி கோவமா இருக்கே எங்கள் மேலே. உன்னை கூல் டவுன் பண்ணுறதுக்கு வேற என்ன பண்ணலாம்? ஏய் குட்டி, நான் அவ்வளோ கோவமானா உனக்கு? ஏன்டா அது ட்ரிகர் பண்ணிருக்கிறேன். நானே ஏதோ சாஃப்டாக பேசி அதை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் பார்த்தேன். பாருங்களேன் உங்களுக்கு அது இல்லாம அங்க கண்மணி என்ன விறகு வெட்டுறியா? என்ன ஏதாவது சமைக்க போறியா என்ன? ஆமா நம்ம 3 பேர் வந்துருல. பேய ட்ரோல் பண்ணுகிறீங்களா இந்த இடத்துல சத்தையை வெட்டுற மாதிரி தான் சவுண்டு கேக்குது. இவ்வளோ அடி வாங்கிட்டு உட்காந்துக்கிறேன். இன்னும் மோர்னிங் அந்த பேய் கூட போய் விறகு வெட்டுறியான்னு நம்மளை வெட்ட போது வந்து நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வீடியோ எடுக்க போனோம். பில்டிங் எடுத்து பாருங்களேன். அதுதான் பாக்குறேன். க்ளீனாக கேப்சர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு வாட்டி உன்னால பண்ண முடியுமா? தைரியம் இதா? ரஃபாலை பில்டிங்ல இடிச்சு பாம்பு போட்டு அந்த மாதிரி உதவி போட்டுருக்கலாம். கண்மணி உன்னால வந்து இந்த பில்டிங்கை தரமட்டமா இடிச்சு காட்ட முடியுமா? நீ அப்ப பேய் நான் நம்புறேன். பேய் இல்லை, நீ புல்ட்ரோசர். இது யாரு கலாய்க்கிறது? யாரு இடிச்சு காட்ட முடியும்? புல்ட்ரோசரான அது வீடு இடிச்சு காட்டு. அது அந்த பில்டிங்கே அதிருது. அது தெளிவா நம்மளால பார்க்க முடியுது. அதனால நான் சொன்னேன். நீ அதை புல்டோசரான்னு சொல்லிட்டு அதை நீ வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வலிக்கிற. நீ மொத்தை கொத்தவான்னு நானா விறகு வெட்டுறீங்களான்னு கேட்டேன். ப்ரோ கல்லு தோ பாருங்க. அங்கே கூட தான் இது கல்லு. ஏய் பைத்தியா, இப்போ கல்லு வந்து விழுந்துடுறா. இப்போ ப்ரோ கண்மணி நம்ம வச்சு விளையாடுதோ. அந்த வீடு இருக்கு. நான் வீடு அதான் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. கண்மணி எங்கே இருக்க நீனு? சொன்னா போக போகிறீங்களா? நீ இப்போ அடுத்து எங்கே இருக்கன்னு எங்களுக்கு வழி நடத்த முடியுமா? திடீர்னு அமைதியாயிட்ட. ப்ரோ ஏய் பாரு ப்ரோ, பாரு ப்ரோ ஏதோ நிற்குதுடா. பாருங்க அந்த வீடு தானே? அந்த வீடு தான். அது என்ன மூஞ்சி உள்ள கொடூரமாக இருக்கு. அந்த வீடு தான் கண்மணி. ப்ரோ பார்த்து எங்கடா வழி இருக்கு? கண்மணி இங்கே தானே இருக்க நீனு? எங்க முன்னாடி வர முடியுமா? இப்போ வா. ஓடாது. கண்மணி எங்க முன்னாடி வர முடியுமா? அப்ப உன்னை ஏதாவது கோவப்படுத்தி இருந்தேன்னா சாரி. நீ எதுக்கு இப்படி பயப்படுற? இது அது எங்கே போயிட்டு நம்மளதான் பயமாட்டீங்க ப்ரோ. நம்ம சுத்தல வந்து கதவு திறக்க பார்த்தேன்டா. ஏன் கதவு திறந்தீங்களா? சாரிப்பா, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஷூரா, குழந்தையோட ஷூரா? குழந்தையோட ஷூ கைஸ். ஸ்கூல் பசங்களாம் இருந்திருக்கு. கண்மணி எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்மணி எதுவும் பக்கத்து விட்டு போட்ட மாதிரி அப்படியே உரிமையாக கூட்டு போயினே தான் இவரு. கண்மணி ஒன்று கூப்பிட்ற மாதிரியே இல்லைண்ணா. ஏய் நான் போயிட மாட்டேன். அங்கே பாடுறான். கிஷோர் தெரியுதா உனக்கு? எங்க ப்ரோ? அந்த வீட்டில் தான்டா. கண்மணிக்கா இப்போ மறுபடியும் வர முடியுமா எங்க முன்னாடி? உனக்கு கிஷோர் ஒரு வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். வாயா ரைட் அடிக்க போகிறோங்க, வாகா. அப்பா எல்லாரும் தோணுது. பள்ளிரா அங்கே இருக்குதுரா. அந்த வீட்டில் இருக்காரா? என்னது இங்க இருக்குது? இப்போ அந்த வீட்டுக்கு போயிருக்கு ப்ரோ. நம்மள சுத்தலாம். அதுதான் சூப்பர்மேன் மாதிரி பண்ணிட்டு இருக்குது. இல்லை நம்மள சுத்தல மாட்ட ஒரு பொண்ணு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம். நான் இங்கே இருந்து ப்ரோ இங்கே பாருங்களேன். பார்த்து வரோம் ப்ரோ இங்கே வாங்களேன். என்னாச்சு? இப்போ பாருங்களேன், எலும்பு ஒன்று பாருங்க ப்ரோ. எலும்பு ப்ரோ. இதெல்லாம் என்ன எலும்பு? நூறு எடுத்துங்களா? எலும்பு ஃபுல்லாகவே எலும்பா? சூப்பராக இருக்கு. கண்மணி உள்ளதா இருக்கியா? கண்மணி
கண்மணி எங்கே இருக்க நீ? அதை என்னடா ஆராய்ச்சி பண்ணுற? குட்டி குட்டி எலும்பா இருக்குதுண்ணா எல்லாம். என்ன எலும்பா இருக்கும்? சத்தியமாக தெரியல. தெரியலையா? ஒரே நிமிஷம் இருக்கும் தூக்கி காட்டு. இல்லை இல்லை அது தெரியுதுடா. பல்லு. ப்ரோ கண்மணி எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்பூக்கி நீ இப்படி வந்துடுன்றா நான் வானான்றேன் ரிஸ்க்கு. நம்மளை சுத்தல மாட்டு விட்டு. உனக்கு எங்கள் மேலே கோவமா என்ன? நாங்கள் ஏதோ உனக்கு கோவப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா சாரி. காய்ஸ் அந்த கண்மணி அக்கா சாதாரண ஆளுன்னு நினைக்கிறேன். நாங்கள் நம்மளை சுத்தலை விட்டு எங்கேயோ மாட்டு விட. எனக்கு வந்ததுலேருந்தே தான் கேட்டுனுக்குது. இவனுக்கு மட்டும்தான் எல்லாமே கேட்குது. கைஸ் ஆக்சுவலாக கண்மணி சாரி 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 நான் உன்னை கோத்து விட்டுறேன் சத்தியமா. இல்லை இல்லை உடைக்கிறா. கண்மணி எதுக்கு எல்லாத்தையும் உடைக்கிற? நான் தெரியாம 8 வருஷம் உடைச்சிட்டேன். சாரி. இதான் உன் வீடா ஒரு வேலை? அது வீடா இருக்குமோ இது? நீ இந்த மாதிரிலாம் பயன்படுத்தா சாரி கேட்கலாம் நினைச்சுக்காத. பக்கத்தில் ஒரு லேடிஸ் ஷூலாம் பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. கண்மணி நான்லாம் வந்து சாரியே கேட்க மாட்டேன். ஓடு உங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டேன். நாத்தம் வச்ச ஹிஸ்ட்ரியை ஓடு. கொஞ்சம் ஆக்ரோஷம் படாமல் அமைதியாக இருமா. நீ பண்ணுறதுலாம் பார்த்தா எங்கள் வீடு இப்படியே போயிடும் போல. எப்படி ப்ரோ இது? இந்த அம்மா லவ் பண்ணுற பையன் வந்து சாவச்சிடணும். இந்த அம்மா வந்து மற்ற வீட்டு பிள்ளைங்க சாவடிப்பாங்க. ஒன்றுனா இலக்காரமாகுதா மற்ற பசங்களை இப்பயே ஓடியிருந்த இலக்காரமா இருக்கான்னு கேட்டல. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான். எப்பா சாமி நானும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ பெருசு தூக்கி சிச்சு நிற்கிறீங்களே. பயத்துல சிரிப்பு தான் வருது. பயத்துல அழுவு தான் வரும். எப்படிதான் உங்களுக்கு சிரிப்பு வருதுன்னு தெரியல. ப்ரோ ப்ரோ கதவாடு கதவாடு ஏக்கா உடச்சிடாத. மூட்டு போடலாம் தான் இஷ்டத்துக்கு உடைக்க போல இருக்கு. சரி நான் மூட்டு கூட்டினாங்க கூடப்பா அவன் நேரம் வாங்க கூடுமே சூப்பரா தூக்கி போட்டு உடையும். வாய்ஸ் கேட்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி எங்கடா வந்த? நான் இப்படி ஓடி வேண்டியேன். என் ஊர்ல சண்டை வச்சுன்னா எங்க அம்மா இதுக்கு மேல தூக்கி போட்டு ஓடிடும். இது இருக்குது. நம்ம ரொம்ப அதை ட்ரிகர் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் ப்ரோ. ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப அதில் டவுட்டே இல்லை. பேட் வாய்ஸ் வேறு வந்துட்டு இதில் வேறு. சரிவா தேடி போ. அக்கா நீ எங்கே இருக்கிற? இந்த 40-30 வீட்டில் நான் உன்னை எங்கேன்னு தேடுவேன் சொல்லு பார்ப்போம். நீ எங்கள் ஞாயிறு தயவுசெய்து என் கண்ணை படாமல் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. நீ என் முன்னாடி இவ்வளோ நேரம் இந்த வீட்டுக்குள்ளார தானே இருந்தோம். அப்போல்லாம் வரமாட்டேன். நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் தான் வருவியா உள்ள? பைத்தியமா நீனு? வீட்டுக்கு போகலாமா? ஆல்ரெடி அதான் இத்தனை வீடு இருக்கு. உடச்சி பாரு ப்ரோ தப்பு மேலே இருக்கு எல்லாமே உடையுது. உடச்சி தள்ளாத நீனு. கண்மணி உனக்காக எவ்வளோ அழகாக பெங்களூர் சொல்லிச்சு நமக்கு. நம்ம போயிடலாம். நீங்கள் வேணாம் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைண்ணா. நாங்கள் மட்டும் 10 ஆம்பளை பிள்ளையாரா? நானும் ஒரே ஆம்பளை பிள்ளை தான்டா. வா டாக்டர் சொல்லிட்டானா நீ திருப்பி காட்டுன்னு இருப்பேன். ஒருத்தன் பாவம் நான் தானே பிரச்சனை. ஒன்று ஜாலியாக ஃபன்னாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் கொஞ்சமாச்சும் பாக்குறீங்களா? அதை பார்க்க வந்தேன். வாடா பார்த்துட்டு பயமே நம்ம அங்கேயே வரீங்க மறுபடியும். அது உடச்சி தழுத்துறாது. ரேய் ஏய் கண்மணி, இந்த நோனி மணி வேலைலாம் என்கிட்ட பண்ணாத. கண்மணி இதை பாரு, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க.
ஏன்டா கல்லு ஆடுது ப்ரோ, கல்லு ஆடுது ப்ரோ. இங்க வா ப்ரோ. இது ஒரு தலையில ஒரு அச்சுங்க. இந்த ஜன்னலை பாய்ச்சு ப்ரோ. சரி வா, அது ஏதோ ஆட்டிட்டு போட்டோம் வா. நீ ஆட்டு. டேய் அக்கா கண்மணி என்ன டபுள் மீனிங்ல சொல்லலாம். டேய் பேர் இவ்வளோ கோவத்தை அதுக்கிட்ட காட்டாத. அது ஆல்ரெடி ரொம்ப ப்ரோ வானான்ற நம்ம ரொம்ப பண்ணா போயிருக்கோம். கண்மணி இதுதான் உன் வீடா? ப்ரோ இங்க இதோ இது உள்ள தெரியுது ப்ரோ. ஜன்னல் உள்ள வாங்கலாம். உள்ள போனாதான் இருக்க மாட்டேன். வீடியோ அதிர்துரா. ஓ இஞ்சி வந்துட போகுது. வேணா அப்படி வேணா அதிர்துரா வீடு ஃபுல்லாவே. கண்மணி அக்கா தம்பிங்க பாவம் தானே. உள்ளார தாண்டா இருக்கிறா. உள்ளே தான் இருக்கு. எல்லாரும் உள்ள இருந்தானா வந்து உள்ள நம்ம போலாமா? எதுவுமே இல்லையாண்ணா. அவகிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாமா ப்ரோ? சரி டவுசிங் ரேட் எடுத்து பேசி பார்ப்போமா, ஏதாவது கேள்வி கேட்டு பார்ப்போம். நடக்குது. கண்மணி அக்கா நாங்கள் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடு. நாங்கள் பே பண்ணோம். இல்லை ப்ரோ, நம்ம பண்ண நினச்சோம். இது ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக பண்ணுது. உங்களுக்கு நடந்தது ரொம்ப பெரிய தப்பு தான், ஓகேவா? தப்பாக இருந்தாலும் நீ மற்றவங்கள பண்ணது தப்புக்கா. இது மாதிரி பண்ணக்கூடாது. நாங்கள் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறோம். நீ என்கிட்ட கொஞ்சம் ஆன்சர் பண்ணுக்கா. நான் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சரி உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் இதுவரையும் பண்ணதுக்குலாம் சாரி கேட்டுருக்கா. டவுசிங் ரேட் எடுத்துக்கோ. பேக் கட்டுறேன். இந்த கேமரா எப்படி கண்மணி நாங்கள் உங்க கூட பேசுறதுக்காக மட்டும்தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு எங்களுக்கு இதில் ஆன்சர் மட்டும் பண்ணு. இந்த இடத்துல நிறைய ஆத்மா இருக்குன்னு தெரியும். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு ஆத்மாவை தொடர்ந்து கண்டினியூவாக அங்கங்கே பார்த்துட்டு இருக்கோம். அது உண்மையிலே ஆத்மா தானான்றதை நான் இப்போ ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல உண்மையிலே ஆத்மா இருந்தனா எனக்கு இதில் எஸ் சொல்லு. இவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்குது. இதில் போய் எஸ் இப்படி சரி நம்ம கிட்டே பேச மாட்டாங்க. கேளுங்க, நம்ம கிட்ட பேச மாட்டாங்கல்ல. இப்போ உண்மையிலே கண்மணியான பிரச்சனை டவுட்டாக இருக்கு. இந்த இடத்துல இப்போ நாங்கள் பார்த்த அந்த உருவம் கண்மணியோட உன்னோட உருவம் தானா? கண்மணி தான் இந்த இடத்துல இருக்கியா? கண்மணி கேட்டியா? கண்மணி எனக்கு இதில் ஆன்சர் பண்ணுறதோட சவுண்டு மூலியமாகவே ஆன்சர் பண்ணிட்டு இருக்க போலக்கே. கண்மணி கிட்டே கண்மணியாக கேட்குறீங்களே. கண்மணி தான் இப்போ இங்கே இருக்கிறது. பொண்ணு தான் நான் தெளிவாக பார்த்தேன். இல்லை அப்பப்போ வந்து ஜென்ஸ் கண்மணி அக்கா கோவப்படாத, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். சரி எதுக்காக நீ என் கூட பேச மாட்டேற? நீ என்ன ஊமையா? உண்மையா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல? நீ கேட்டப்பா அதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? அந்த கண்மணி பொண்ணோட பற்றி? அதை பற்றி தான் எனக்கு கேட்கலாம். யாருமே எதுவுமே சொல்லி சாரி கண்மணி. சாரிக்கா. சரி எங்க மேல நீ வந்து கோவமா இருக்க எங்களுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் ஒரு வாட்டி மறுபடியும் கேட்குறேன், எங்க மேல கோவமா இருக்கியா? என்ன ப்ரோ கோப்ரோவே ஆஃப் ஆகுது. நம்ம மேல கோவமா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி. சரி கண்மணி அக்கா நாங்கள் பண்ணியிருந்தா சாரியை மன்னிச்சிடு. நாங்கள் பண்ணது உனக்கு கோவம் வந்திருந்தா எங்களை மன்னிச்சிரு. நாங்கள் இங்கே வந்ததும் உனக்கு பிடிக்கலன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நாங்கள் ஆனால் மற்ற பக்கம் கிடையாது. சாரிக்கா, இதுக்கு இவ்வளோ கோவலாம் படாதீங்க. ப்ரோ கையே சுடுது இந்த லைட்டு. கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. கோபுரம் போயிடுச்சு. கண்மணி இப்போ நீங்கள் தானே உள்ளே இருக்கீங்க. நான் உங்களை பார்க்கறதுக்கு வரேன். கண்மணி அக்கா நீங்கள் தானே அது? கண்மணி அக்கா நீங்கள் தானா? லைட்டு போடுறோம் லைட்டு பார்த்து இங்கே தானே இருக்கா? இங்கே தான் எட்டி பார்க்குறேன். கரெக்டாக டார்ச்சிங்களா? அது கோபுர காட்டு. எட்டி பாரு இருக்கா கண்மணி?
ஏடா டேய் ஓடாத இருடா வாடா டேய் ஓடாதடா வாடா இங்க வாடா டேய் டேய் நீ ஓட பக்கத்துல பாக்க நீ ஓடாத கண்மணி எனக்கு கூட வாங்க நான் தனியா விட்டுறாதீங்கண்ணா. நீ தான்டா தனியாக ஓடிருக்க கைஸ் இப்போ இந்த ரூமில் உட்காந்து கட்டதான் பேட்டரி காலியா பேட்டரி 30% ப்ரோ. இது ஒரு நிமிஷம் இப்படி ஆகட்டா நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த டைமில் கைஸ். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த நான் இந்த டைமில் சொல்லிடுறேன். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த உடனே எங்களோட பேட்டரி எல்லாமே ட்ரைன் ஆச்சு. இதுக்கு மேலே வந்து டாப் லைட் ஒன்று போட்டிருக்கேன். இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து ஆன் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜில் இருந்தது. ஆனால் கம்ப்ளீட்டாக டக்குன்னு ட்ரைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 hour தாங்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. வெளில தனியா இருங்க. இப்போ இந்த அதை பார்த்துட்டல இங்கே ப்ரோ மெயின் கேமரா ஆக் ஆயிருக்கு தெரியுமா? நம்ம எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ இதுலேயுமே எஸ்டி கார்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அடிச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். எஸ்டி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்களுக்கு டியூரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நாங்கள் எடுத்தது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தானே எடுத்திருப்போம் இது வரைக்கும். 1/2 hour கூட வந்துருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லிமிட்டே வந்து 1 hour லிமிட் தான் காட்டியிருக்கு. ஸோ வீடியோவும் வந்து ஃபுட்டேஜ் எதுவுமே இதில் இல்லை, ஃபுல்லாகவே ஃபார்மேட் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. அது வேற ஏதாவது சொல்ல வரியாக்கா நீனு? கண்மணி இதுலேயுமே சார்ஜ் வந்து 50% வந்துருச்சா? ஆன் பண்ணால் ஆஃப் ஆயிடுது ப்ரோ. கோப்ரோ 36% சார்ஜ் இருக்குது பாருங்க. கண்டிப்பாக கோப்ரோவை ஆக்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். சரி விடு. அது வந்து பார்த்தோன்னா அதோட எனர்ஜி அதிகமாக இருக்குது லெவல். அதனால பாருங்க ப்ரோ 33 இருக்குது ப்ரோ. பாருங்க ரெக்கார்ட் 33 இருக்குங்களா? தெரிய மாட்டேங்கிறோம். இரு ஃபோக்கஸ்ட் ஆமாம் தாங்க பாருங்க கைஸ். அது வந்து இவ்வளோ வரைக்கும் இருக்குது. ரெட்டு வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஃப் ஆகும். இங்கே பாருங்களேன் கொஞ்சம். இங்கே பாருங்களேன். என்ன கேட்டால் கிட்ட மனசில் ஒன்று நினச்சிட்டு பண்ணால் எஸ்ன்னு வருதுண்ணா. என்ன நினச்சேன்? என்ன ஒன்று பிடிச்சிருவேன்னு நினச்சேன். இவன் யார் ப்ரோ? இவன் கோமாளியா ப்ரோ? இவன் கோமாளி மாதிரி கேள்வி கேட்டுங்கிறான். இது இப்போ நான் கேட்குறேன் எப்படி? அப்போ கிஷோரை பிடிச்சிருக்குது. நான் சும்மா அந்த டாப் லைட்டை கேட்டுறான். கண்மணி என்ன ஒன்று பிடிச்சிருக்குதா ப்ரோ? கேட்டோன்னு எவ்வளோ வேகமாக இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? உண்மையை சொல்லு. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? பேயை கூட அசிங்கப்படுத்துது. நான் ஏதோ விளையாட்டாக தானே கேட்டேன். ப்ரோ தோப்பாரு திரும்பி வருது. பேயை அசிங்கப்படுத்திருச்சு ஒன்று. என்ன துணி துவைக்கிறியாக்கா? அரிசி போட வாப்பா. துணி துவைக்கிறேன்னு கேட்குறேண்ணா. துணி துவைக்கிற சொல்லி நம்ம கிளம்பிடலாமா? இப்போ நம்ம சேஃப் இல்லை. போயிட்டு நம்ம நல்லா ப்ரப்போஸா ப்ரோ? ப்ரப்போஸ் ப்ரோ எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கிளம்பி வரலான்ற. இப்போ நம்ம இங்கே கேமராவில் கோப்ரோவில் சார்ஜ் கேளு. சரி அதை எடுத்து உள்ள பேங்கில் வச்சிடலாம். டவுசிங் கோப்ரோ இது தேவையில்ல. அது எத்தனை வாட்டி தான் வந்து கிளம்பலாம். அங்கேருந்து நம்ம சேஃப் ப்ரோ. நம்ம கிளம்பிடலாம். நம்ம அப்படியே ஒரு 8 உள்ளார பார்த்துட்றேன். அவ்வளோ பார்த்துட்டோம். சரிப்பா வேணாம் டாப் லைட் மாற்றிட்டேன். கண்மணி உன் கூட பேசுறதுக்காக வந்தோம். ஆனால் உனக்கு இப்படி இருக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் மேலே கோவம் இருந்தால் எங்களை மன்னிச்சிரு. சாரி. கண்மணி அப்படியே பார்த்துட்டு வரும். ஒன்றும் இல்லைடா. விட்றா, ரிலாக்ஸாக இருடா. கிஷோர் வா போகலாம். வா ரிலாக்ஸாக இருவா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம கிளம்பலாம். வா நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே அங்கேயே பார்த்துனுக்கு எதாவது தெரியுதான்னு நான் கண்ணுக்கு ஒன்றுமே இல்லை. தப்பாரு அவ்வளோதான். சைலண்ட் வா கிளம்பி. பார்த்தீங்களா சைலண்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ எதுவுமே இல்லை. வேறு அது கிஷோர் தான் பிடிச்சிருக்குன்னு வேறு சொல்லிட்டு அடுத்த வாட்டி கிஷோரை தான் கூப்பிட்டு வரணும். கல்யாணம் பண்ணிக்கிறதா? வா ரிலாக்ஸாக வா. கூலாக விட்றா, ரிலாக்ஸாக விட்டுறா. பார்த்துருவோம். சந்தோஷம் எனக்கு. அப்படியே அந்த பக்கத்து வீடு மட்டும் ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா? வேணாம் ப்ரோ, டைம் ஆயிடுச்சு. நம்ம கிளம்பலாம். வா போயிடல. இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு போயிடலாம்டா. வாடா. என்னடா ஏய் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? என்னடா என்னது?
ஓ பின்னாடி யாரோ பிடிச்சி வலிச்சிட்டாங்கண்ணா என்ன எதுவும் அடிப்படல பிளட்டு கை காட்டு என்ன ஆச்சு பிளட்டு பாருங்க ப்ரோ தலையிலடா ஏய் தலையில உள்ள அடிபட்டுருக்குறா சரி வா வா கண்மணி கிளம்பு சனியை முச்சுதே சரி வா வா ஃபர்ஸ்ட் வெளில என்ன போலாம் பண்றான் பாரு உனவா உம்மா வர இரு உனக்கு ஏய் தலைய அப்படியே அழுத்தி புடிச்சுடா அழுத்தி போடுறா உம்மால உனக்கு வர இரு தான் திரும்பி வர இருங்க வா இந்த அப்படி காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபன்னாக தான் போயிட்டு வந்தது கொஞ்சம் ஏடாவிடமாக போனதுனால கிஷோருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தலையில் அடிபட்டுச்சு காய்ஸ் கண்மணி உம்மால திரும்ப வருவோம் நம்ம என்ன பண்ணுவோன்னே தெரியாது பார்த்துக்கோ டேய் கிஷோரு கிளாரா மயக்கமா இருக்குதாடா வீடியோ கட் பண்றா அது இருக்கிறோம் இல்ல வீடியோ கட் பண்ணு பரவாயில்ல